ஒரு வார்த்தை தேச தொகை வந்துச்சுன்னா அது வேற மாதிரி. அதுக்கு நானே உதாரணம். சமயத்தில் கேட்கும்போது ஒரு வார்த்தைகளுக்கு கோபமா கேட்கும்போது, சில வார்த்தைகள் சொல்லும்போது, சில வார்த்தைகள் எழுதும் போது அது நிறைய மாறுபாடுகள் வேறுபாடுகள் நிறைய இருக்கு. பழைய காலத்துல அதெல்லாம் யாருமே சேர்க்கணும். இந்த காலத்துல எதுவுமே எல்லாமே தப்பா பேச்சு, எல்லாமே ரைட்டாவும் இருக்கு. பழைய காலத்துல கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா எல்லாம் பெரியவங்களும் அவன் தாயை பெருசா வேலை இருக்காரு. அவரோட துண்டை போட்டுட்டு அப்படியே மந்தையில இருந்து உட்காரணும். மந்தைன்னா அவங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. அது ஒரு திரையில போய் உட்காரணும். என்ன பிள்ளையார் போனேன், என்ன செஞ்சார், எப்படி இருக்கீங்க, என்ன தேவை, எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்பெல்லாம் ஜாதியை பத்தி பேசுவாங்க, என்ன ஜாதி கூப்பிடுவாங்க. ஆனா அப்பெல்லாம் ஜாதி கிடையாது. அப்பெல்லாம் ஜாதி உதத்துல மட்டும்தான். இப்ப எல்லாரும் ஜாதி இருந்தா உள்ளத்துல எல்லாம் நடிக்கிறாங்க, எல்லாருமே நடிக்கிறாங்க. உலகமே வாழ்க்கையே நடிப்பாங்க.